செஞ்சு நீங்க யாரும் வாய் வச்சு கெடுத்துறாதீங்கடா. ஃபைனல் வின் பண்ற வரைக்கும் அமைதியா இருந்தா தயவு செஞ்சு யாரும் ஜிங்க்ஸ் பண்றாதீங்க. பந்து பாத்தீங்களா 27 கோடிக்கு ஒருத்தனு காமிச்சாப்ல. அந்த 27 கோடியா? ஆர்சிபியோட ஹையஸ்ட் ரன் சேஸ் 2016 மாதிரி பண்ணி விட்டுறாதீங்க. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ நேத்து மேட்ச் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. என்ன ப்ரோ நான் கூட எல்எஸ்ஜி தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். என்ன ஆர்சிபி அடிச்சு வந்துட்டாங்க காலி பண்ணிட்டு. 2011 2016க்கு அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் 2 இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆர்சிபியோட ஹையஸ்ட் ரன் சேஸ். ஆமா ஓவராலா தேர்டுன்னு நினைக்கிறேன். ஆமாடி. நான் வந்துட்டு விராட் கோலி அவுட் ஆன உடனே கேம் முடிஞ்சுன்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். 11 ஓவர் 12வது ஓவர்ல விராட் அவுட் ஆன உடனே ஓகே இதுக்கு மேல ஆனா டிம் டேவிட் அடிச்சாதான் உண்டுன்னு நினைச்சேன். டிம் டேவிட் இல்லாமலே இந்த டீம் வந்து மிடில் ஆர்டரே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படினா சீரியஸா எனக்கு என்னமோ இந்த டீம் பஞ்சாபை விட ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தோணுது பேட்டிங். சீரியஸா சொல்றேன். அதாவது பஞ்சாப் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் தான், பட் ஆர்சிபி வந்து எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு குவாலிட்டியான பிளேயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுவும் ஜிதேஷ் சர்மா போட்டு பொளந்துட்டான். அது அந்த ஒரு நோபால் தான், நோபால் வந்து மேட்சே மாத்திருச்சு கிட்டத்தட்ட. இல்லைனாலும் வின் பண்ணிருப்பானுங்க. ரொமாரியோ செப்பரேட் இருந்தான், பட் இருந்தாலும் சொல்லிருக்க முடியாது. மேட்ச் 2011 16 ரெண்டு இடத்துல தானே ஃபர்ஸ்ட் ரெண்டுல இருந்தாங்க. ஆர்சிபி ஃபைனல்ஸ் 2011 ஃபைனல்ஸ் 2016 ஃபைனல்ஸ். ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துக்கு வந்தா ஃபைனல்ஸ் போயிடுறாங்க. ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. பட் யாரு ஃபைனல்ல யார் எமனா வந்து அமைவாங்கன்னு தெரியல. சரி கோலிக்காக கப் அடிக்கணும்னு ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு நீங்க யாரும் வாய் வச்சு கெடுத்துறாதீங்கடா. யாரும் ஆர்சிபி ஃபேன்ஸ் தயவு செஞ்சு வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கு. கப் அடிக்கிற வரைக்கும் ஆடாதீங்க ஓவரா. ஆர்சிபி வந்து ஜெயிக்கணும்னா ஒன்னே ஒரு சிம்பிள் வாட்டர் போறோம். எல்லாம் வாயை முடிட்டு சும்மா இருந்தாலே போய் ஜெயிச்சிருவீங்க. வாயை விட்டு வம்புழுத்து எல்லாரோட வன்பத்தி வாங்கி கொட்டிக்கிறனாலதான் நீங்க ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க. சாத்திரி கம்முன்னு இருங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. எல்லாரோட ஆதரவு உங்களுக்கு தான் இருக்கு. ஓவரா ஆடி ஆடிதான் இப்ப இங்க கொண்டா நிறுத்திடுறீங்க. நல்லா ஓகே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒத்துக்கிறோம். கப் அடிக்கிற அளவுக்கு திறமையான டீம் தான். ஆனா வாயை வச்சு சும்மா இருங்க. 2016 மாதிரி பண்ணி விட்டுறாதீங்க. 2011 வேற டீம். 2016ல இருந்த விராட் கோலி ஏபிடி வில்லர்ஸ் காம்போ கெயிலோட. 2011 நல்ல டீம் தான். ஆனா 2016 வேற லெவல். நாளா கப், அதாவது ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வரைக்கும் கூட ஆர்சிபி தான் வின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். கெயில் என்ன அடி போட்டு 4 பக்கமும் செதற விட்டுக்கிட்டு இருந்தாப்ல. ஆனா ஒரு விக்கெட் போச்சு. ஒரே ஆள் தான். ஆமா கெயில் விக்கெட் இல்ல. கெயில் கோலி கூட நல்லா ஆடினாங்க, நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. டிவிலியர்ஸ் வந்த உடனே 2-3 பால் அவுட் ஆயிட்டாப்ல. அதுதான் மேட்ச் திருப்பி. ஓகே இந்த வருஷம் அவங்களுக்கு டீம் நல்லா இருக்கு. 5-6 பேர் நல்ல பிளேயர்ஸ் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி நேத்து இன்னொன்னு சொல்றேன்னு நினைச்சேன். நேத்து மேட்ச் பாத்தீங்களா? பந்து பாத்தீங்களா 27 கோடிக்கு ஒருத்தனு காமிச்சாப்ல. அந்த 27 கோடியா? அதுக்கு எங்க பெல்ட் அடிச்சாங்க. ஒரு ஜம்ப் 27 கோடியா? அதான் நேத்து அவன் செஞ்சுரி நல்ல உண்மையுமே நல்லா பேட்டிங் ஆனாப்ல. ஆனா எதுக்காக பெல்ட் அடிச்சான்? ஃபிட்டா இருக்காராம். ஆக்சிடென்ட்ல இருந்து வந்துட்டு இப்ப ஃபிட்டா இருக்காராம். இந்தியன் டீம் வைஸ் கேப்டன். பந்து வந்து எல்எஸ்ஜிக்கு உதவுச்சா இல்லையா அடிச்சது. அடுத்த டெஸ்டுக்கு உதவும், இங்கிலாந்து போற சீரீஸ்க்கு உதவும். அவ்வளவுதான். அது வரைக்கும் நல்ல விஷயம். சரி குவாலிஃபயர் ஒன்ல யார் வின் பண்ணுவா? ரெண்டு டீமே மிடில் ஆர்டர்ல இருந்து ஓப்பனிங் எல்லாமே ஸ்ட்ராங், நல்ல வேற லெவல்ல இருக்கு. பட் என்ன கேட்டா ஆர்சிபி வின் பண்ணோம். பட் ஒரு விஷயத்துல பஞ்சாப் ஸ்ட்ராங் பவுலிங். அதுல ஒண்ணுதான் பஞ்சாப் ஒருபடி இல்ல. மேக்ரோ ஜான்சன் இல்ல குவாலிஃபயர்ஸ் ஒண்ணுக்கு. பஞ்சாப் நல்லா தான் இருக்கு. அங்க பவுலர் ஹர்ஷ்தீப், கைல் ஜேமிசன், ஜான்சன் சம்ம ப்ரோ. பஞ்சாப் கன்சிஸ்டன்ட்டா பவுலர் பெஸ்ட் பவுலர் மேக்ரோ ஜான்சன் தான். மேக்ரோ ஜான்சன் இல்ல. குவாலிஃபயர் 1 யார் குவாலிஃபை ஆவா? என்ன கேட்டா ஆர்சிபி. நீங்க என்ன சொல்றீங்க? பஞ்சாப் வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி தான் ப்ரோ. கோலி இருக்காரு ப்ரோ. கோலியை மீறி ஜெயிச்சிருவாங்கன்றீங்களா? ஸ்ரேயாஸ் ஐயர் பிசிசிஐ அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காக வாச்சும் அதுக்கு வேணா ஒத்துக்கிறேன். ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் பார்ஷியல் வந்து டீம்ல இருக்க வேண்டிய ஆளு. டெஸ்ட் டீம்ல கொல்கத்தா ஒரு இமேஜ் ஒன்னு வெளியிட்டு இருந்தாங்க. 1 இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு இமேஜ் குல்தீப் இல்ல வின்னிங்க்கு முக்கியமான ஆளுங்களே இவங்க தான். ஆனா இருந்தாலும் ஸ்ரேயஸ் போட்டுக்கலாம். அதான் இப்ப முரளி விஜய் கிங்ஸ்லாந்து பஞ்சாப் போகும்போது நம்ம முரளி விஜய்க்கு கொடுத்தோம், அஸ்வினுக்கு கொடுத்தோம். அதுதான் ஒரு நியாயமான விஷயம். எலிமினேட்டர்ல யார் ஜெயிப்பா? எலிமினேட்டர்ல மும்பை தான். ஒரு 70% மும்பை தான். பட் இருந்தாலும் ஆல்ரெடி ஒரு தடவை குஜராத் வின் பண்ணிருக்கு ஒரு எலிமினேட்டர்ல. ஸ்ட்ராங் படி பார்த்தா மும்பை தான் ப்ரோ. எனக்கு என்னமோ மும்பை தான் ஜெயிக்கும். ஸ்ட்ராங்கான டீமா தான் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல வந்துட்டு விராட் கோலியை சுத்தி தான் இந்தியன் கிரிக்கெட் விளையாடிங்க. கரெக்டா பேட்டிங் இந்தியன் அந்த மாதிரி விராட் கோலி சுத்தி தான் எல்லாருமே விளையாடுறாங்க. யாருமே அடிச்சா. இன்னொன்னு மும்பைக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 இடத்துல வந்த வரைக்கும் 6 தடவை ஃபைனல் வந்திருக்கு, 5 தடவை சாம்பியன். பட் ஆனா எலிமினேட்டர் ஆடிச்சுனா அந்த டீம் வந்து ஃபைனல் வந்ததே இல்ல. குவாலிஃபயர் 1 ஃபைனல்ஸும் சேம் மேட்ச். இப்ப வந்து பஞ்சாபும் ஆர்சிபி தான் ஃபைனல் வரும்ன்றீங்க. ஸ்குவாட் பாத்தீங்களா? இந்தியன் ஸ்குவாட். டெஸ்ட் ஸ்குவாட் தானே. அதுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தான் இருக்கு. டெஸ்ட் ஸ்குவாட்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் யாருன்னு நினைக்கிறீங்க? ஜடேஜா ஒருத்தர். அவ்வளவுதான். அதான் ஜடேஜா மட்டும் தான். அதிகமான ரன் அடிச்ச பிளேயரும் ஜடேஜா தான். அதிகமான விக்கெட் எடுத்த பவுலரும் ஜடேஜா தான். நீங்க சைலண்டா ஐபிஎல் ஜாலியா பாத்துன்னு இருக்கீங்க. அங்க ஒருத்த வந்து சச்சினோட ரெக்கார்டுக்கு உழ வச்சிட்டு இருக்கான். ஜோ ரூட் 13,000 கிராஸ்.
தலைவன் பாத்தீங்களா? தான் 13,000 அதான் எனக்கு தெரிஞ்சு பிச்சரோட ரெக்கார்டு எனக்கு தெரிஞ்சு ஈஸியா நான் அடிச்சு சொல்றேன், எழுதி கொடுக்குறேன். வயசு 34 தான் ப்ரோ ஆகுது. இன்னும் ஒரு 3 வருஷம் விளையாண்டா கூட 2000 தான். கார்டோட ரெக்கார்ட் பீட் பண்ணிட்டா வேற லெவல். ஆர்சிபி ஃபேன்ஸ் அமைதியா ஃபைனல் வின் பண்ற வரைக்கும் அமைதியா இருந்தா தயவு செஞ்சு யாரும் ஜிங்க்ஸ் பண்றாதீங்க. 18 வருஷம் தவம். ஏய் செல்லங்களா தங்கங்களா வாய் திறந்தறாங்களா வாய் திறந்தறாங்களா வாய் திறந்தறாங்க நீ வாய் திறந்தறாத கொன்றுவேன். டேய் 500 கோடி தான். ஆனா என்ன இவனுக்கு கப் அடிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க. அத நினைச்சாதான் எனக்கு பயமாகுது. கப் இல்ல போடுங்க அடிக்கிட்டு ட்ரோல் பண்றோம் ப்ரோ. சரி ஓகே ஆடிங்க அவ்வளவுதான். ஏன்னா ஜெயிச்சிட்டா ட்ரோல் பண்ணா ஏத்துக்கணும். பட் ஆனா பிரீத்தி சிந்தா பாவம் அக்காக்காக ஒரு தடவை அதுக்கு படிக்கணும். மனசை டச் பண்ணிட்டியே. நீங்க வந்து ஆர்சிபி உண்மையாலுமே பாருங்களேன், ஆர்சிபிக்கு எல்லாம் இவ்வளவு ஃபயர் விடுறீங்க, ஃபீல் பண்றீங்க. பஞ்சாபும் சரி டெல்லியும் சரி இவங்களும் அதே மாதிரி தான். அவங்களும் பாவம் 18 வருஷமா கப் இல்ல, 18 வருஷமா டீம் இருக்கு. ஏன் அவங்களுக்கு யாரும் நீங்க ஃபீல் பண்ணி பார்த்ததே இல்ல? இல்ல ப்ரோ, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு முன்னாடி டெல்லி டேர்டெவில்ஸ்ல இருந்து மாறிட்டாங்க. ஒன்னு மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். டீம் அதாவது ரசிகர்கள் ஒண்ணு தானே, டெல்லினா அவங்க டெல்லியா தானே பாக்குறாங்க. சரி விடுங்க, பஞ்சாப் ஒரே ஒரு தடவை தான் ஃபைனல் வந்திருக்கு. பாவம் அந்த ஒரு தடவையும் மணிஷ் பாண்டே அவன் அப்பா ஒரு தடவை செஞ்சுரி அடிச்சாப்ல, அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் அடிச்சாப்ல, அதுக்கப்புறம் அந்த ஆளையும் வராப்ல போறாப்ல, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, பை.